ரிஷபம். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். தனாதிபதி பஞ்சமாதிபதி ஆகிய புத பகவானோடு இணைந்த உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானோடும் இணைந்து தனஸ்தானத்திலே வலுவான யோகம் தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு பெற்ற ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை, அதாவது 23/6/2024 முதல் 29/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே அஷ்டமாதிபதி லாபாதிபதி ஆகிய குருபவன் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்திலே தனாதிபதி ஆகிய புத பகவானும் அவரோடு உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்து சுகாதிபதி ஆகிய சூரிய பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள். 5ஆம் இடத்திலே கேது பகவானும் 10ஆம் இடத்திலே சனி பகவானும் 11ஆம் இடத்திலே ராகு பகவானும் 12ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். அன்றே பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு சந்திராசம் வருகிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு வேதை இல்லை, அதனால் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இதை எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை 23/6/2024 திதி தேய்பிறை துவிதியை திதியும் இரவு 7 மணி வரை பூரண நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராசம தினமாக வருகிறது. அடுத்து திங்கட்கிழமை 24/6/2024 திதி தேய்பிறை திருதியை திதியும் மாலை 6 மணி வரை உத்திராட நட்சத்திரமும் மரணயோகமும் கூடிய நாளாக திங்கட்கிழமை அன்றைக்கு வருகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை 25/6/2024 திதி சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி திதி திருவோண நட்சத்திரம் மாலை 5 மணி வரையும் சித்தயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தியாக வருகிறது. அடுத்து புதன்கிழமை 26/6/2024 புதன்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிறை பஞ்சமி திதியும் மதியம் 3:30 மணி வரை அவிட்ட நட்சத்திரமும் மரணயோகமும் கூடிய நாளாக அன்றைய தினம் தேய்பிறை பஞ்சமி திதியாக வருகிறது. அடுத்து 27/6/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிறை சஷ்டி திதியும் மதியம் 2 மணி வரை சதய நட்சத்திரமும் மரணயோகமும் கூடிய நாளாக அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு வருகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை 28/6/2024 திதி இரவு 7 மணி வரை சப்தமி தேய்பிறை சப்தமி திதியும் அதன் பின்பு அஷ்டமி திதியும் அதே போல் மதியம் 12:30 மணி வரை பூரட்டாய நட்சத்திரமும் அதன் பின்பு உத்திரட்டாய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நாளாக வருகிறது. அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 29/6/2024 திதி தேய்பிறை அஷ்டமி திதி மாலை 4 மணி வரையும் அதன் பின்பு நவமி திதியும் உத்திரட்டாய நட்சத்திரம் பகல் 11 மணி வரையும் அதன் பின்பு ரேவதி நட்சத்திரமும் சித்தயோகமும் மரணயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி திதியாக வருகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். ரிஷபராசி என்பதிலே பொதுவாக இந்த வாரத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்குமா அப்படி பார்க்குறப்ப, தனஸ்தானத்தில் உட்கார்ந்த சுக்கிர பகவான் அருமையான பலன்களை நிச்சயம் தரப்போகிறார். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்களெல்லாம் விலகி லாபமும் யோகமும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தன பாக்கியங்களும் வாக்குஸ்தானங்களும் குடும்பஸ்தானங்களும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மங்களத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு பூரா இந்த வாரம் ஒரு சுப செய்தி மங்கள செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
நம்மளே பொதுவாக பொருளாதாரம் நன்றாக இருந்தால் அதற்கு அடிப்படையாக ஜீவனஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறந்த முறையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுபோக இந்த வாரத்தில் சந்திர பகவான், அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து சகாயபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8, 9, 10, 11 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்கக்கூடிய காரணத்தினால நம்ம சொன்ன மாதிரி வாரத்தில் அந்த முதல் நாள் மட்டும்தான் உங்களுக்கு சந்திராசிரமம். அது போக மற்ற நாட்களெல்லாம் உங்களுக்கு லாபமும் யோகமும் சகாயத்தோடு கிடைக்கக்கூடிய காரணத்தினால சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் இந்த வாரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது. முயற்சி செய்தால் முன்பு இருந்த சுணக்க நிலைகளெல்லாம் மாற்றி நல்ல யோகமும் லாபமும் வரக்கூடிய அளவுக்கு யோக பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த வாரமாக அமைய காத்திருக்கிறது. செய்தொழிலில் மேன்மை அடைவீர்கள். தொழிலில் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலாளர்களால் நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னும் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் நண்பர்கள் கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பும் சுப விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரம் வியாபாரிகளுக்கு நடக்க வாய்ப்பு உண்டு. அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் பொன்னான வாரம். உத்தியோகத்தில் முன்னேற்றமும் எதிர்பார்த்த பல பலன்கள் திருப்பங்களோடு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பாராத பல மாற்றங்கள் கிடைப்பதற்கும் இந்த வாரத்தில் வாய்ப்பு உண்டு. அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் பணமழை கொட்டும் அப்படிங்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் நிறைய சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மிக முக்கியமான விஷயம் உடல் சார்ந்த விஷயங்கள். உடல் நலனில் சற்று கவனம் செலுத்துங்கள். ஏனென்றால் 6ஆம் இடத்த அதிபதியாகிய சுக்கிரபகவான் 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கும்போது பொதுவாக கண் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது இந்த காது தொண்டை இஎன்டி சொல்லும்னா காது மூக்கு தொண்டை இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உடல்நிலைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரம். கல்விக்குரிய வாரம். ஆட்சி பெற்ற புதனால் லாபம் அடையக்கூடிய வாரமாக அமைகிறது. வருகின்ற புதன்கிழமையிலிருந்து புத பகவான் ஆட்சி பெற்றதிலிருந்து மாறி கடகராசிக்கு பயிற்சி அடைய இருக்கின்றார். இந்த கடகராசிக்கு போகும்பொழுது ஜனாதிபதி இன்னும் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. யோக பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த அன்சாட்டிஸ்ஃபைட் லைஃப் இப்பொழுது சாட்டிஸ்ஃபையாக மாறப்போகிறது. நல்ல ஒரு சேக்ரிஃபையோடு இருந்தால் நல்ல ஒரு யோகங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அது என்ன விஷயங்கள் வார்த்தைகள் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, விட்டு கொடுத்தல் நலம் தரும்பும். அப்போ எதை விட்டு கொடுப்பல் என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த ஈகோ பிரச்சனைகளை தயவுசெய்து இந்த வாரம் பேசி சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை சரி பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த வாரத்தில் முன்பு இருந்த சுணக்க நிலைகள்லாம் கணவன் மனைவி உறவில் மாறக்கூடிய வாய்ப்பும் யோக பலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகளும் கிடைக்க உண்டு. உங்கள் உதவியும் அவர்களுக்கு தேவைப்படுவது போல் இருக்கும் காரணத்தினால இந்த வாரத்தில் கணவன் மனைவி உறவில் அந்யோன்ய பாவங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் தேய்பிரையில் சங்கடகர சதுர்த்தி வருகிறது. விநாயகப் பெருமான வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிரை பஞ்சமி தேதியில் வாராகியமான வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்தின் கடைசி நாளாகிய சனிக்கிழமை அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி தேதி வருகிறது. அந்த அஷ்டமி தேதியில் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைத்திட இனிய நல்வாழ்த்துக்கள்.